குடும்ப கஷ்டங்கள் நீங்க, கோடீஸ்வர யோகம் கிடைக்க பாஞ்சாத்திர தீபம். இந்த வருடம் 2024 டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பௌர்ணமி வருகின்றது. அந்நன்னாளில் யாரும் மறவாமல் பாஞ்சாத்திர தீபம் ஏற்றி விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்கள். கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான வழிபாடோ அதே போல இந்த பாஞ்சாத்திர தீபம் என்பது விஷ்ணு பகவானுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் மிகவும் சிறந்த வழிபாடாகவே சொல்லப்படுகின்றது. காக்கும் கடவுளான விஷ்ணு ஜோதி ரூபமாக காட்சியளித்திய நாளைய தினத்தை இந்த பாஞ்சாத்திர தீப திருநாளாக கொண்டாடப்படுகின்றன. பௌர்ணமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அந்நன்னாளில் தான் பாஞ்சாத்திர தீப திருநாள் வருகின்றது. டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏற்றினால் இந்த வருடம் முழுவதும் பணம் கஷ்டம் என்பது இருக்காது. நிம்மதியான வாழ்வு பெற, மன கஷ்டம் இல்லாமல், பொருளாதாரம் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லாமல், உடலில் தீராத நோய் இருந்தாலும் தீர்ந்துவிடும். கடன் தொல்லை நீங்கி நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த தீபத்தை நாளை மாலை உங்கள் வீட்டில் ஏற்றுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் விஷ்ணு பகவானின் திருவுருவ படத்திற்கு துளசி இலைகளாலும் வாசனை பூக்களாலும் அலங்காரம் செய்து விடுங்கள். பின்பு விஷ்ணு பகவானின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு பெரிய தாம்பூலத்தட்டை வையுங்கள். அந்த தாம்பூலத்தட்டில் 5 மண் அகல் விளக்குகளை வட்ட வடிவில் வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். நல்லெண்ணெய் தீபத்தை விட நெய் தீபம் சிறப்பு. விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்த அக்கார வடிதலை நெய்வேத்தியமாக வைப்பது சிறப்பு. அல்லது உங்களுக்கு தெரிந்த இனிப்பு வகையை நெய்வேத்தியத்தை விஷ்ணு பகவானுக்கு செய்து வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய கோரிக்கை என்னவோ மனதார விஷ்ணு பகவானிடம் வையுங்கள். கண்டிப்பாக ஒரு வருடத்திற்குள் உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நாளைய தினம் வீடு முழுவதும் விளக்கேற்றி அலங்காரம் செய்ய முடியாது என்றாலும் பூஜை அறையில் மட்டுமாவது 5 விளக்குகளை ஏற்றி விஷ்ணு பகவானை நினைத்து விளக்கு ஏற்றி அவருடன் மனமுருக பாடல்களை பாடி உங்களுடைய கோரிக்கையை வையுங்கள். விளக்கு ஏற்றும் பொழுது நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை வீடு முழுவதும் ஒலிக்கச் செய்யுங்கள். வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து கூட நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்று வீடு முழுக்க நீங்கள் ஒலிக்கச் செய்யுங்கள். இதனால் வீட்டில் சுபிக்ஷம் நிறைந்து நிற்கும்.